சென்னைக்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்று வருகிறோம். வினோஜ் பி செல்வம், பாஜக மாநில செயலாளர். இன்றைக்கு நீர்வளத்துறையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தெற்கு வெள்ளாறு வடிநிலை கோட்டத்தில் 27 பணிகளும், அதே போல கல்லணை கால்வாய் கோட்டம் தஞ்சாவூர் பகுதியிலே 12 பணிகளும், அக்னியாறு வடிநிலை கோட்டம் பட்டுக்கோட்டை உள்ளது நம்முடைய புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் ஒரு பணியும், ஆக மொத்தமாக 40 பணிகள், 5,63,00,000 ரூபாய்க்கு தூர்வாரும் பணிகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியின் ஆட்சியிலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நலன் கருதி இந்த நீர்நிலைகள் தூர்வாரப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த குடிமராமத்துக்குள்ள சும்மா தொடர்ச்சிக்கு போற வேலை கிடையாது. நாங்கள் சுத்தமா நீட்டா எல்லாரும் பாராட்டுகின்ற மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே இங்கே இந்த நீர்நிலைகள் நிச்சயமாக வளர்த்துவார்கள், தூர்வாரப்படும். இந்த ஆறு தூர்வாரம் சாந்தன் உயிரிழந்திருக்காரு. அவர் வந்து சிறையில் இருக்காங்க. அதை நம்ம விடுதலை கொண்டு அதாவது இப்ப அந்த 7 பேரையும் வந்து தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தினுடைய அடிப்படையில விடுதலை கொண்டு அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவங்க வந்து வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னா அவங்க பாஸ்போர்ட் போன்றவர்கள் கிடையாது. எனவே அந்த பாஸ்போர்ட் போன்றவர்கள் இல்லாதனால நம்முடைய அதை முகாந்து செல்வாக்கு பயிற்சி பெற்றவர்களுக்கு வேறு காரணங்கள் கிடையாது. எனவே அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை என்கின்ற பேச்சே இங்கு எழவில்லை. அவர்களுக்கு அந்த நாட்டிலிருந்து அனுமதி பெறப்படவில்லை. அதற்கான முயற்சிகளை ஒன்றிய அரசின் மூலமாகத்தான் நாங்கள் எடுக்க முடியும். நாங்கள் நேரடியாக எடுக்க முடியாது. எனவே ஒன்றிய அரசின் மூலமாக எந்த அளவுக்கு முயற்சிக்கிறோமோ அதை முயற்சி கொண்டிருக்கின்றோம். ஒரு பகுதி சிகிச்சைகள் கொடுக்கப்படுகின்றன, வயது மூப்பு போன்றவை இருக்கின்றன. எனவே இதுக்கும் இந்த உடலையும் கொண்டு செல்வதற்கு ஒன்றிய அரசினுடைய அனுமதியோடு தான் அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய அனுமதியை பெற்றுத்தான் கொண்டு செல்ல முடியும். ஆனால் எங்களை பொறுத்தவரை அவர்களை நாங்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யும். பிரதமர் மோடி வந்து திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. கூட மேடையில தனிமணி இந்த விமர்சனம் எதிர்காலிப்போம். அதாவது மோடியிடமிருந்து ஒரு நாகரிகமான அரசியலை நாங்கள் என்றைக்குமே எதிர்பார்க்கவில்லை. எனவே அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு தெரியும் தன்னால் எத்தனை முறை எவ்வளவு குட்டிக்கரணம் அடித்தாலும் கால் ஊன்ற முடியாது என்பது மாண்புமிகு பாரத பிரதமருக்கு நன்றாகவே தெரியும். அதனுடைய வயிற்றுக்கு தான் இந்த எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசியிருக்காரு. அந்த அவங்க தான் ஆட்சி நல்லா செஞ்சிருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது மனசாட்சி உள்ள யாருக்கோ, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை தெரிந்த யாரும் தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டினுடைய நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பி என்பதை மறக்கவோ மறுக்கவோ முடியாது. அதை மோடி மறைத்தால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. மக்களுக்கு தெரியும், நாட்டுக்கு தெரியும். நிச்சயமாக அந்த உண்மை வெளிப்படும். அதை வந்து நீங்க வந்து மறைச்சு விடலாம். தலைவர் கலைஞருடைய புகழையோ அவருடைய ஆட்சி திறனையோ மறைத்து விட யாராலும் முடியாது. தமிழுக்காகவும் தமிழ் சமுதாயத்திற்காகவும் அவர் பற்றிருக்கிற பாதைகளை யாராலும் நிச்சயமாக மறக்க முடியாது. தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கும் அவருடைய திட்டங்கள், பெயர் சொல்லக்கூடிய திட்டங்களை இன்றைக்கும் தந்திருப்பவர் தலைவர் கலைஞர் தான். இது மோடிக்கு தெரியாமல் போயிருக்கலாம் அல்லது வேண்டும் என்று ஞாபகம் வருது. அண்ணாமலைக்கு தான் சைனா ராக்கெட்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியாது. இந்த மத்திய அரசு மத்திய அரசு வந்து ஒரு வீடு கட்டும் திட்டத்துக்கு அவங்க தொடர்பு பணம் கொஞ்சம். ஆனா பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம் என்று பெரும்பான்மையான நிதியை ஒதுக்கி நாங்கள் தான் கட்டி கொண்டு இருக்கிறோம். எனவே மத்திய அரசு திட்டம் எதையும் மாநில அரசு புறக்கணிக்கவில்லை. அப்படி சொல்றது அதே பேர்ல என்ன யோஜனா கீஜனான்னு என்ன சொல்றாங்களோ அந்த பேர்ல தான் எல்லா திட்டத்தையும் நடத்திட்டு இருக்கோம். ஆனா அவங்க பங்களிப்பு குறைவு, எங்களுடைய பங்களிப்பு அதிகம். இருந்தாலும் எங்கள் பெயர் அங்கே நாங்கள் புகுத்தவில்லை, விரும்பவில்லை. என்ன திட்டமோ அதையும் நடத்தி கொண்டிருக்கோம். எதை வேணாலும் ஒன்றிய அரசாங்கம் அவங்க பேசுறது பேசிட்டே போகலாம். நாங்க வந்து சொல்றது நாங்க செய்யறத சொல்லிட்டு இருக்கோம். அவங்க வந்து எதை வேணுமானாலும் மோடி மஸ்தான் வேலையை செய்யலாம். அதுக்கு நாங்க மோடி வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமா தேர்தலில் தொடர்ச்சி வந்துட்டு இருக்காரு. அதான் சொன்ன, எத்தனை தடவை வந்தாலும் குட்டிக்காரன் அடிச்சாலும் எதை பண்ணாலும் அவர் எந்த தாக்கத்தையும் தமிழ்நாட்டு அரசியலையோ தமிழக மக்களிடத்திலையோ
ஏற்படுத்த முடியாது. ஜெயலலிதாவையும் ஓட்டு அரசியலுக்காக அவர் பண்றாரா? அவர் என்ன பண்ணாலும் அது ஓட்டு வங்கியாக மாறாதுங்க. பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த ஓட்டு வங்கி இங்க கிடையாது. யாரை புகழ்ந்தாலும், யாரை இழுத்தாலும், யாரை கொண்டு போனாலும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 40க்கு 40 என்ற கூட்டணியுடைய வெற்றி இலக்கை யாராலும் இந்த தேர்தலில் தடுத்து நிறுத்த முடியாது. பாராளுமன்ற